Hi, good morning all. Welcome to Chennai View channel. சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ தட் மை சாங்ஸ் அண்ட் நியூஸ் ஃபீட்பேக்ஸ் ஏதாச்சும் வந்தால் உடனே உங்கள் இதுக்கு வந்து ரீச் ஆகும். வெல் எஸ்டர்டே மேபி 9 பற்றி ரெட் கார்டு கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் கடைசியாக வந்து கொடுக்காம கூட ட்ராமா ஆடுவாங்கன்னு ஒரு ரிவ்யூ பண்ணியிருந்தோம். பட் நைஸ், அதை பற்றி நிறைய பேர் லேக்ஸ் ஆஃப் பீப்புள் டாக் அபவுட் சரி இது கொடுக்கலன்னா பிரச்சனை ஆகிடும் சொல்லிட்டு கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ ஹேட்ஸ் ஆஃப் டு த சேனல் டு பி டிரான்ஸ்பரண்ட். போய் நடந்ததை நடக்காமல் கட் பண்ணாமல் மக்களுக்கு வந்து சேர்த்து தென் ஒரு தீர்ப்பு சொல்லணும்னா அது பிரச்சனை ஆகிடுன்னு சொல்லிட்டு இதாகாமல் gave a judgment. Okay, that's fine. Okay, but whether it is a fair eviction or unfair eviction, கொஞ்சம் மக்கள் சும்மா கண்ணாமன்னு திட்டாமல் உட்காந்து யோசனை பண்ணி ப்ராப்பராக அனலைஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாட் த கண்டஸ்டன்ட் டிட் அதை பற்றி நம்ம பேசணும். பாரு இப்படிப்பட்டவங்க தான், கமருதீன் இப்படிப்பட்டவங்க தான், எக்ஸ் அண்ட் ஒய் இப்படிப்பட்டவங்க தான் எல்லாருக்கும் தெரியும். அதை பற்றி நம்ம இந்த இதில் டீப்பாக ஆராய போகிறதில்ல. ஏன்னா லாஸ்ட் டைமே வந்து இட்ஸ் நவ் பிக் பாஸ், லாஸ்ட் இயர் பிக் பாஸில் ஒரு ஜட்ஜ்மெண்டோட இதெல்லாம் சொல்லியிருந்தேன். அப்போ த சேனல் வியூஸ் கான் எக்ஸ்ட்ரீம். பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஜஸ்ட் ஒவ்வொரு ஹவர்ஸில் வந்து 1000 அப்படின்னு போய் 56 lakhs ரீச் ஆச்சு. அம்மா நெக்ஸ்ட் டே 76 ஆகி அது சேனலை வந்து பிளாக் பண்ணிட்டாங்க. அண்ட் நாட் அ கான்ட்ரவர்சி ஸ்பீச் பட் எகெயின்ஸ்ட் பிக் குரூப். ஸோ இங்கே நான் எகெயின்ஸ்டாக பேச போகிறதில்ல. ஏன்னா அதுக்கப்புறம் அந்த சேனல் பிளாக் ஆனப்போ ஸோ மெனி ஆஃப் குட் சாங்ஸ், குக்கரி ஐட்டம்ஸ்லாம் போயிடுச்சு எனக்கு. ஸோ இங்கே பட் ஜென்ரலி whether it is a fair eviction or unfair eviction, அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன்னா நேற்று நானே வந்து இவங்க ரெண்டு பேருக்கு ரெட் கார்டு கொடுப்பாங்களா இல்லையான்னு பேசினேன். சேனல் கொடுக்க மாட்டாங்கன்னு கூட சொன்னேன் கடைசி எண்டிங். பட் கொடுத்துட்டாங்க. இது கொடுக்கணுங்கிறது தான் நமக்கு ஒரு இது. பட் இப்போ என் வீட்டில் வந்து ஒரு அக்வேரியம் இருக்குது. ஓகே, இந்த அக்வேரியத்தில் என்னென்ன மீன்லாம் போடணும்னு ஃபில்டர் பண்ணுறது யார்? நான் தான். கோல்டு ஃபிஷ் வச்சுருக்கேன், ஏஞ்சல் வச்சுருக்கேன், ஸ்வாட்டேல் கப்பீஸ் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன். இதில் வந்து 2 ஃபைட்டரை போட்டோம்னா மற்ற மீனை கொத்து தான் செய்யும் இல்லையா? ஸோ இந்த மீனை வாங்குறப்பே இதோட நேச்சர் ஆஃப் ஃபீடிங் எப்படி இருக்கும், நேச்சர் ஆஃப் ஹேபிட்ஸ் என்னன்னு தெரிஞ்சு நான் வாங்கியிருக்கணும் இல்லையா? மீனோட குற்றம் இல்லை. ஸோ ஈச் அண்ட் எவரி கண்டஸ்டன்ட் இஸ் பீயிங் ஃபில்டர்ட் பிஃபோர் they come to this contest of program. இதில் ஜென்ரலி இந்த செட்டப் எப்படி இருக்குது பார்த்துக்கோங்க. பிக் பாஸ், ஓகே, ஃபஸ்ட்டு அடுத்தது எண்டோமால் ஷைன் குரூப்னு சொல்லிட்டு ஒரு குரூப் நடத்துகிறாங்க. பிக் பாஸ் திங் 6-7 வரைக்கும் நடத்துகிறாங்க. அப்புறமா பேடிஜாயின் போச்சு. தீபக் ஜான்னு ஒருத்தர், அவர் இந்தியா பிக் பாஸை வந்து வேரியஸ் டெலிவிஷன்ஸ், விஜய் டிவி, ஸ்டார் நெட்வொர்க், கலர், ஸோ வேரியஸ் சினி பர்சனாலிட்டிஸ் லைக் சல்மான் கான், நாகார்ஜுனா, கமல்ஹாசன் ஜி அண்ட் பிரசன்ட் விஜிஎஸ் அண்ட் மோகன்லால் எல்லாம் வச்சு நடத்துகிறாங்க. மக்களுக்கு ரீச் ஆகணும் இல்லையா? மக்களுக்கு ரீச் ஆகிறதுக்கு இன்றைக்கி வந்து எல்லாமே சினி ஸ்டார்ஸ் ஆகிட்டாங்க. படித்தவங்க எவ்வளோ எஜுகேட்டட் வேறு பிளாட்ஃபார்மில் இருந்தாலும் அவங்களாம் அக்செப்ட் பண்ணிக்க போகிறது கிடையாது. நம்ம மக்களும் அக்செப்ட் பண்ணாது. நம்ம மக்களும் ஆல் ஒரு சினி ஃபேம் வேணும். அது இல்லைன்னா மக்கள் அக்செப்ட் பண்ண போகிறது கிடையாது.
இந்த சினி ஸ்டார்ஸ் சொல்கிற தீர்ப்புகள் கரெக்டாக தப்பா? பட் இங்கே இந்த தீர்ப்புலாம் வந்து they are just anchoring. It is not from their heart, from their mouth or from their commands. ஓரளவுக்கு தான் ஜஸ்ட் 1% ஆஃப் கருத்துக்கு மட்டும்தான் அவங்க சொல்ல முடியும். இட்ஸ் அ நெட்வொர்க் இஸ் லைக் தட். ஓகே, கண்ட்ரோலிங் ஃபேக்டர்ஸ் வந்து உடனே டக்குன்னு எதிர்பார்க்கக்கூடாது. பிகாஸ் அங்கே ஒரு திடலில் வந்து ஷூட்டிங் ஸ்பாட்டு, அதான் பிக் பாஸ் ஹவுஸு. ஹவுஸ் வச்சுருக்கோம் வித் ஃபுல் ஆஃப் கேமராமேன், ஒரு டெக்னீஷியன்ஸ் மோர் தென் 50 to 60% ஆர் இன்வால்வ் இன் தட். 100% மேபி 50% technician I told is the camera technicians, and apart from that lightmans, writers, அதை தவிர்த்து ஒரு 4 ஷிஃப்ட்டு ஒர்க் பண்ணுறதுக்கு, அப்பார்ட் ஃப்ரம் 3 ஷிஃப்ட்ஸு கம்மியான, ஏன்னா கண்டினியூஸாக பார்க்குறதுனால இட் மைட் ஹவ் இம்ப்ளிமெண்டட் 4 ஷிஃப்ட்ஸு, 4 பிக் பாஸஸ் ஆர் 3 பிக் பாஸஸ். ஐ நோஸ் வேரியஸ் ஆஃப் பிக் பாஸ். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா இவர் தான் பிக் பாஸ் வாய்ஸ்ன்பாங்க. நாட் எ சிங்கிள் பர்சன், ஐ நோ தட். ஆக்சுவலி சேம் வாய்ஸ் டியூனில் பேசுகிற ஒரு 3-4 பேர் இருக்காங்க பிக் பாஸில். ஓகே, ஸோ அண்ட் பிக் பாஸ்க்கோ நல்ல தமிழ் புலமை உள்ளவங்கள அங்கே போட்டுப்பாங்க தவிர அவருக்கும் வந்து கேன் மேக் எ டிசிஷனுங்கிறது கிடையாது. He cannot. He is also one of the staff of that program. சம்பளம் வாங்குகிற ஸ்டாஃப், அவ்வளோதான். Any decision has to be taken from French. The company is a French company. Endemol, Banijay, French company, and they are in more than 140 countries running the many channels. இந்தியாவில் மட்டும் 23 டெரிட்டரியில் ரன் பண்ணுறாங்க. ஸோ த குரூப் இஸ் வேறு இடம், அவங்க கல்ச்சர் வேறு. ஓகே, இட்ஸ் நாட் அ இந்தியன் கல்ச்சர், ஸோ ஃப்ரெஞ்ச் கல்ச்சர். ஓகே, இட்ஸ் ஹெடட் பை அ இந்தியன் பர்சன் இன் இந்தியன் ஃபார் இந்தியன் சேனல்ஸ். ஸோ அந்த இந்தியன் சேனல்ஸுக்கும் அந்த டிஆர்பியெல்லாம் பார்த்து யாரை வச்சுக்கலாம், யாரை வச்சுக்க வேணாம், யாரை வின்னராக ஆக்கலாம். ஸோ வின்னர் ஆக்கிற அவங்க சாய்ஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு நிறைய பேர் வந்து வெதர் இட் ஸ்கிரிப்டட் ஆகிறது கூட இல்லையா, ஸ்கிரிப்டட்னு காட்ட வேணாம். இப்போ ஒரு 7 பேர் இருக்கிற இடத்துல 5 பேர் காட்டாமல் 2 பேர் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி காட்டிகிட்டே வந்தாங்க வச்சுக்கோங்க. சேனல் பார்ட்டர்ஸ் அவங்க இருக்கிற வீடியோ சீன்ஸை மட்டும் காட்டிகிட்டு இருந்தால் மக்கள் அவங்க தான் ஓட்டு போடுவாங்க. ஓகே, ஸோ எதை எப்படி ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகலாங்கிறது அவங்களுக்கு நல்லா தெரியும். ஸோ தட் இஸ் இன் தியர் ஹேண்ட். ஸோ இதில் நான் சொன்ன மாதிரி இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கிறது முன்னாடி இல்லையா, கண்டஸ்டன்ஸ்லாம் ஸோ மெனி கண்டஸ்டன்ட் கேம். இது நிறையா வாட்டி எல்லா கண்டஸ்டன்ஸ் இருப்பாங்க. இந்த ஃபஸ்ட்டு 24 பேர் 26 பேர் வந்து சும்மா வந்துடுறேன். மோர் தென் 5000 பர்சன்ஸ் வேர் ரிவ்யூடு ஃபில்டர்டுன்னு சொல்லிட்டாங்க இல்லையா. ஸோ பிக் பாஸ் 1 எடுத்துக்கிட்டால் அதில் ஒரு 50% குட் ஃபிஷர்ஸ், 50% ஃபைட் பண்ணுற ஃபிஷர்ஸ் அப்படி இருந்தது. ஓகே, அந்த ஓவியாலாம் பை நேச்சர் வெரி சாஃப்டாக பிக் பாஸ் ஒரு வாழைப்பழம் தர மாட்டீங்களா அப்படின்னு போய் கேமராவில் கெஞ்சினது. தென் சின்ன சின்ன ஃபைட்டு, தோஸ் ஆர் ரியல் ஃபைட். ஃபஸ்ட்டு பிக் பாஸ் 1 இருந்த கண்டஸ்டன்ஸ் அவங்களுக்கு ரியலாக வெளியில் எப்படி பார்க்குறாங்க அப்படிங்கிறது தெரியுது. ஸோ தே வேர் ரியலி ட்ரூ கண்டஸ்டன்ஸ், தே ஆர் நாட் ஃபேக் அட் ஆல். அதுக்கப்புறம் பிக் பாஸ் என்ன நடக்கும், எப்படி ட்ரீட் பண்ணுவாங்க, நம்ம எப்படி பேசினா இது பண்ணலாம், எப்படி ஒரு பிஆர் டீம் வச்சுக்கிட்டு மார்க்கை கெயின் பண்ணிக்கலாம், நம்ம ஒன்றுமே பண்ணலனாலும் பிஆர் டீம் வச்சு ஆக்டிவாக எப்படி பண்ணாங்க, எல்லாம்
ஆல் த கண்டஸ்டன்ஸ் ஆர் வெல் அவர், நாட் எ சிங்கிள் இது. மேபி சில பேர் காசு இருக்கலாம், காசு இல்லை, அப்படி இருக்கலாம்னு தவிர எவ்ரி ஒன் ஹாவ் எ டீம். எல்லாம் பேசி வச்சு தான் போகிறாங்க டேரெக்டாக. அதை பற்றி நம்ம பேச போகிறது கிடையாது. we are not for that. ஓகே, விஜய் பாரு. ஸோ அவங்க செஞ்சது கரெக்டாக தப்பா அப்படிங்கிறத நம்ம பேச போகிறது கிடையாது. தப்பு இல்லைன்னு பேசிட்டா நாளைக்கு பேசி முடிச்ச வரைக்கும் என் வீட்டு வாசலில் ஒரு 10 பேர் நின்று கொடியை பிடிச்சிருப்பாங்க. we are not for that actually. But before coming to this particular program, everyone knows about who she is. She is a very bold lady. யூடியூப்பில் விஜய் வந்தவங்க ஃபார் அவர் கான்ட்ரவர்சி அண்ட் நாட்டி கொஷின்ஸ். நீங்கள் அவங்க விஜய் இதில் எடுத்த யூடியூப் ப்ரோக்ராம்ஸ்லாம் போடுங்க, நிறைய கலாட்டாவில் நிறைய பேர் கொஷின் கேட்ட விதத்தெல்லாம் பாருங்கள். ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக நாட்டினஸ் கொஷினெல்லாம் ஜஸ்ட் த்ரோ பண்ணிப்பாங்க. ஸோ அவங்கள எண்டவால் குரூப் இந்த பிக் பாஸ் 9க்கு செலக்ட் பண்ணது, எஸ், இந்த சைலண்ட்டாக இருந்தால் வாலண்டியராக போய் ஒரு கொக்கி போட்டு கான்ட்ரவர்சி ஏற்படுத்த ஒரு ஆள் வேணும் அப்படின்னு சூஸ் பண்ணாங்க இல்லையா? கமருதீன், இங்கே கமருதீன் சார் யார் கூட சண்டை போடாமல் இருந்தார், எல்லா கண்டஸ்டன்ட் கூட சண்டை போட்டார் இல்லையா? அண்ட் சச் அ வெரி 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 பேட் வேர்ட்ஸ் அதெல்லாம் நிறைய யூஸ் பண்ணிட்டார் இந்த 90 டேஸில். அண்ட் அதர் ஸ்டார்ஸ் இந்த பிக் பாஸ் 9ல் செலக்ட் பண்ணாங்க. இந்த பிபி 9ல் தான் ஐ எம் சாரி டு சே, நீங்களாம் என்ன பெரிய ஒர்த்தா அப்படிங்கிறது இல்லை. பட் இந்த கண்டஸ்டன்டில் ரொம்ப ஸ்ட்ராங் கண்டஸ்டன்ட் ப்ராப்பர்னு சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லாமல் இருந்தாங்க இந்த பிபி 9ல் மட்டும். இதுக்கு முன்னாடி உள்ள ஷோலெலாம் கூட ஒவ்வொரு ஷோ பிபி 8 இருக்கும், 7 இருக்கும், 6 ஓ இந்த 3 பெஸ்ட்டு பாரா இதாக இருக்காங்க, இவங்க வந்துடுவாங்களா அப்படின்னு. இங்கே வாட்டர்மெலன் ஸ்டாருங்கிறோம், இதுங்கிறோம், அதுங்கிறோம். அண்ட் ஹூ இஸ் வாட்டர்மெலன் சொல்லிட்டு இங்கே வரதுக்கு முன்னாடியே சம் யூடியூப் சேனல்ஸ்லாம் நம்ம பார்த்தோம். அண்ட் இன் விச் வே ஹி வாஸ் செலக்டட்ங்கிறது அதுவும் தெரியாது நமக்கு இல்லையா? ஏன்னா கர்ணன் ஃபிலிம் நம்ம சிவாஜி சார் நடித்ததில் அந்த சீன்லாம் பார்த்தோம்னா நம்ம அழுகிற சீனை அது ஜோவியலாக த வே இன் விச் ஒரு பீப்புள் நரேட் பண்ணுறத திருப்பி பிக் பாஸ்லேயும் பார்க்குறப்ப நம்ம மனசில் எவ்வளோ குமரி இருக்கும். அண்ட் ரியல் ஒரு சினிமாட்டோகிராஃபி லவ் பண்ண பர்சன்ஸ் அவனாலலாம் ஜீர்ணிக்க முடியாது. ஸோ சச் அ திங். அண்ட் ஸோ இந்த கண்டஸ்டன்ஸ் எடுத்ததே எல்லாமே ஃபில்ட்ரு பண்ணி கான்ட்ரவர்சி க்ரியேட் பண்ணுங்கிற கஸ்டமர்ஸை தான் நம்ம கண்டஸ்டன்ஸை தான் எடுத்திருக்காங்க. ஸோ ஏன்னா ப்ரோக்ராம் சச் அ திங். இப்போ நீங்கள் ஒரு ரன்னிங் காம்படிஷனுக்கு பிளேயர்ஸ் எடுக்கிறீங்கன்னா ஓட தெரிஞ்சவங்க தான் பிளேயராக எடுக்க முடியும். அதுக்காக கபடி விளையாடுறவன், கிட்டிப்புல் விளையாடுறவன், பம்பரம் சுற்றுறவன் நல்லா எடுக்க முடியுமா? ஸோ அவங்க குரூப் ஹஸ் டன் எ குட் ஜாப். யாரெல்லாம் கான்ட்ரவர்சி பண்ணாங்க மொத்த கான்ட்ரவர்சி பர்சன்ஸையும் தூக்கி உள்ளே போடுவோம். அண்ட் இட்ஸ் ஆல் நோன். ஒரு 100% 100 பீப்புள்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒரு 80% விஜய் டிவி பீப்புள் இருப்பாங்க. பாக்கி ஒரு 5% சினிமாட்டிக் பீப்புள், 5% கான்ட்ரவர்சி பீப்புள். இப்போ ஒரு 2-3 எபிசோடாக 2 கண்டஸ்டன்ட் மட்டும் காமன் பீப்புள்னு சொல்லிட்டு வர ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, என்னோடய ஆதங்கம்லாம் ஒய் காண்ட் இட் பி ஃப்ரம் ஈச் அண்ட் எவ்ரி கேட்டகரி அப்படின்னு ஒரு இது இருக்கும். பட் வாட் இஸ் டூயிங் இஸ் ஆல்சோ ரைட். பீப்புள் நம்மளே கொஞ்சம் சினிமேட்டிக்கலி அண்டு கொஞ்சம் ஃபேஸ் வேல்யூ உள்ள பீப்புளை போட தான் நம்ம பார்ப்போம், இல்லை பார்க்க மாட்டோம். டு பி வெரி ஃப்ரேங்க், ஐம் சாரி டு சே தட். இப்போ
பார்வதியில், கமருதீனில். இது BB9 பொறுத்த வரைக்கும் பார்வதி ஹாஸ் கான்ட்ரிபியூட்டட் இந்த டிஆர்பி ரேட்டிங். அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா இதை பற்றிலாம் பார்க்க வேணாம். நம்ம கொஞ்ச நாள் பிக் பாஸ் BB9 பார்த்தது பாரு இன்னைக்கு யாரை போய் கிண்டிருப்பாங்க, குடஞ்சிருப்பாங்க, யாரை திட்டிருப்பாங்க, அதுக்காக தான் பார்ப்போம் இல்லையா? இதுக்கப்புறம் இருக்க லெஃப்ட் அவுட் கண்டஸ்டன்ட் என்ன கான்ட்ரிபியூட் பண்ண போகிறாங்கிறது தெரியாது. ஸோ அவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு சொல்லலை. பட் இங்கே இவங்களெல்லாம் ஒரு ஸ்கூலில் இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்க. பிக் பாஸ்ன்றது ஒரு ஸ்கூல். இவங்கெல்லாம் ஒரு ஸ்டூடெண்ட்டாக இருந்தாங்க. ஆக்டிங் டீச்சர்னு வச்சுக்கோங்க, அது பிக் பாஸ்ன்னு வச்சுக்கோங்க. டீச்சர் வந்து டெய்லி பார்த்துட்ருக்காங்க. விஜய் சேதுபதி சார் வாரத்துக்கு ஒரு நாள் வந்து அவர் ஒரு இன்ஸ்பெக்ஷன் டீம் மாதிரி வந்துட்டு 2 வார்த்தை சொல்லிட்டு போகிறார். அண்ட் எண்டமால் குரூப் இஸ் த பிரின்சிபல். வருஷத்துக்கு ஒரு வாட்டி எப்பயாச்சும் கமெண்ட் கொடுத்து ரெட் கார்டு கொடுக்க சொல்லுவாங்க. ஓகே, திஸ் இஸ் வாட் த ஸ்ட்ரக்சர். நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போ ஸ்கூலில் 2 பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் நீட்டில் திங்க் பண்ணுங்கள். டக்கு புக்குன்னு கமெண்ட் போட்டுட்டா நீட்டு பேசலாம் அதெல்லாம் கேட்காதீங்க. 2 பசங்க சண்டை போட்டுக்கிறாங்க. சண்டை போட்டுக்கிறப்ப கிளாஸ் டீச்சர் அப்பயே கண்டித்து உட்கார்ந்தா அந்த சண்டை அப்பயே முடிஞ்சிருக்கும். அந்த டீச்சர் எதுவும் சொல்லாமல் சண்டையை பார்த்துட்டே இருக்காங்க வச்சுக்கோங்களேன். அந்த சண்டை கொஞ்சம் முத்தி போய் இவன் சட்டையை கிழிக்கிறது, ஸ்கேலை வச்சு அடிக்கிறது, மூஞ்சி குத்துறது, இப்படி மாறும். அதுக்குமா அவன் அடிச்சான்னா பேரண்ட்ஸ் வரவங்க டீச்சரையே நீங்கள் இருந்தீங்கள்ல கிளாஸில், நீங்கள் தடுக்கலையா, நீங்கள் தடுத்துமா நடந்தது கேட்க மாட்டாங்களா? நம்ம எல்லாம் பார்த்துட்ருக்கோம். நம்ம இதில் எவ்வளோ தூரத்துக்கு காட்டினாங்கன்னு தெரியாது. காட்டினது வரைக்கும் ஈவன் இட் இஸ் 100% வீடியோவாக ரியலாக நம்மள்ட்ட காட்டியிருந்தாலும் இல்லை 80% தான் காட்டியிருந்தாலும் இன்னொரு 20% கட் பண்ணியிருந்தாலும் காட்டினதே நமக்கே வி நோ தட் வாட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் நெக்ஸ்ட். காரில் உட்காந்து ஒரு கண்டஸ்டன்ட் இன்னொரு கண்டஸ்டன்ட்டை ட்ரிகர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ட்ரிகரிங் இஸ் கொஞ்சம் வார்த்தையை விட்டு பார்க்குறாங்க. அந்த வார்த்தையில் தாங்காமல் காதை பற்றி கீழே இறங்காம பார்க்குறாங்க. ஓகே, இதுக்கு அடி பணியை மாற்றாங்கிறப்ப நெக்ஸ்ட்டு இதை வந்து கையில் எடுக்கிறாங்க. அண்ட் வி நோ அபவுட் தி கண்டஸ்டன்ட், ஷி வில் டூ தேட். அண்ட் சில மூமெண்ட்ஸ் தராங்க, தள்ளி பார்க்குறாங்க. தள்ளி பார்க்குறவங்க போலன்றப்ப ஒருத்தர் போய் வெளியில் விண்டோ விட்டு கதவை திறக்கிறாங்க, கார் கதவை திறக்கிறாங்க. ஸோ திறக்கிறப்ப பிக் பாஸே வந்து கமருதீன் யூ ஷுட் நாட் டூ தட், பாரு யூ ஷுட் நாட் டூ தட்னா முடிஞ்சு போச்சு. அதை விட்டுட்டு இன்றைக்கி வந்து அது ஒரு ஷோ டிஆர்பிக்காக நல்லா வெயிட் பண்ணி பார்த்து மக்களுக்கு கொண்டு வந்துச்சு. மக்கள் வந்து கொந்தளிச்சிட்டாங்க, இன்க்ளூடிங் மை செல்ஃப். இட் ஷுட் நாட் ஹேப்பன் ஹியர். இது வந்து ஃப்ரெஞ்சு ஆப்பாக இருக்கட்டும், ஃப்ரெஞ்சு ப்ரோக்ராம் இருக்கட்டும், இட்ஸ் நாட் டு அவர் கல்ச்சர் ஆஃப் பிஹேவியர்னு சொல்லிட்டு நம்ம கொந்தளிச்சோம், இது பண்ணோம். வேறு நோதருக்கோ நீங்கள் ரெட் கார்டு கொடுக்கலன்னா அங்கே வேறு மாதிரி கான்ட்ரவர்ஷியல் ஃபைட்லாம் ஓடும். கொடி பிடிச்சி நிறைய பேர் நிற்பாங்க, போலீஸ் கேஸ் கொடுப்பாங்க. ஸோ தே ஹவ் டேக்கன் a ரெட் கார்டு டிசிஷன், தட் இஸ் ஃபைன். பட் ஃபைட்டர் மீன் அக்வேரியத்தில் போட்டால் ஃபைட்டரும் சண்டை போட்டுக்க தான் செய்யும். அதை விட்டுட்டு ஃபைட்டர் சண்டை போடுதுன்னு நம்ம வந்து பேசிட்டோம்னா அதில் போட்ட நம்ம முட்டாளா இல்லை ஃபைட்டர் மீன் முட்டாளா? ஸோ அண்ட் சாண்ட்ரா கீழே இருப்ப நேத்தி BB9 சொல்கிறாப்புல விக்ரம் சார் சொல்கிறாரு,
அவங்க வந்து தள்ளுவாங்கன்னு தெரியாது. அவரும் பீன் பேக்கில் பார்த்துட்டு தான் இருக்காரு. பீன் பேக் உட்காரதுக்கு முன்னாடியே இந்த ஃபைட்டிங்லாம் நடக்குது. அவர் வெளியில் வந்துட்டார். யூ ஷுட் நாட் டூ தட்னு அப்போல்லாம் கத்தலை. விழுந்த பிறகு எல்லாருமே வந்து இது பண்ணாங்க. விழுந்த பிறகு இது பண்ணுறதுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணதுக்கு மக்களே தப்பாக எடுத்துக்காதீங்க. எல்லாருமே ஈச் கண்டஸ்டன்ட் have their own drama. ஸோ எவ்ரிஒன் have their own game. யாருமே சும்மா இல்லை. ஒருத்தவங்க வந்து சில பேர் பார்த்தீங்கன்னா அந்த பேசுனதே பேசிகிட்டு இருப்பாங்க. தே வாண்ட் டு மேக் அவங்கள டிவியில் காட்டணும், கேமராவில் காட்டணும் அப்படிங்கிறத சும்மா ஒரு பீரியடாக பேசிகிட்டு இருப்பாங்க. ஸோ எல்லாருமே அங்கே ஆக்டிங் தான். அந்த சபரியும் டக்குனு காரை விட்டு இறங்கியிருப்பாரு. ஸோ என்ன தான் அவர் டக்குன்னு இறங்கி இது பண்ணியிருந்தாலும் அவர் மைண்டில் அவர் வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு முன்னாடி வரைக்கும் இஸ் த ஹையஸ்ட் பாயிண்ட். ஸோ அதை தாண்டி மக்கள் ஓட்டு தான் முக்கியம் சொல்லிட்டு சில பேர் இறங்குறாங்க. வினோத் சார் என்ன தான் ஒவ்வொரு வாரமும் ஓட்டு வாங்கியிருந்தாலும் அவரோட வே ஆஃப் பிஹேவியர்ஸ் அண்ட் டாக்ஸு ஒரு 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 லோ சமுதாயத்தில் மட்டும் வந்து பொண்ணை ஊக்குவிக்காமல் அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணி கம்யூனிட்டி பேஸை பேசுவது பண்ணோம் தப்பு தான். அதான் ஈச் அண்ட் எவ்ரி கான்டெஸ்டன்ஸ் யாருமே இங்கே வந்து ப்ராப்பர் கிடையாது. ஸோ அவங்கள ஃபில்டர் பண்ணி எடுத்தது இதுக்கு தான், சண்டை போட தான். ஸோ ரெட் கார்டுங்கிறது கொடுத்துடலாம் ஓகே, பட் இந்த ரெட் கார்டு கொடுக்காம முன்னாடியே அவங்களுக்கு ஒரு ஜென்ரல் வார்னிங் கொடுத்து கண்டிச்சிருந்தா இதுக்கு நடந்திருக்க மாட்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். உங்களோட ஒப்பீனியன் இல்லை. ஏன்னா இனிமேல் நம்மளும் மதன் கௌரி மாதிரி கேள்வி வந்து உங்கள்கிட்ட போட்டுடணும், நம்மளா சஜஷன் சொல்ல. ஸோ இது வெதர் திஸ் ஃபேர் எவிக்ஷன் ஆர் அன்ஃபேர் எவிக்ஷன் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். நான் பேசுனது எனக்கு தெரிஞ்சதை பேசுகிறேன், பட் நீங்கள் திங்க் பண்ணுங்கள். வெதர் திஸ் இஸ் அ ஃபேர் எவிக்ஷன் ஆர் அன்ஃபேர் எவிக்ஷன். அவங்க சண்டை போடுறாங்களேன்னு சொல்லிட்டு சண்டை போடலனா தப்பு, கான்ட்ரவர்ஷியல் பண்ணாமல் இருந்தால் தப்பு. கான்ட்ரவர்சி பர்சன்ஸை வந்து எல்லாரையும் நம்ம ஃபில்டர் பண்ணி அழைச்சிட்டு நம்ம தான் பண்ணணும்னு அழைச்சிட்டு வந்து. இப்போ 10 கண்டஸ்டன் எப்படி இருக்கீங்க, குட் மார்னிங், குட் ஈவினிங், குட் ஈவினிங் அப்படின்னு ரொம்ப சாந்தமாக சொல்லிவிட்டு 24 கண்டஸ்டன்ஸும் அப்படியே வந்து அமைதியாக இருந்தால் நீங்களும் ஒரு நாளும் பார்ப்போமா சொல்லுங்கள். ஸோ அது மாதிரி வரவங்கள நம்ம ஃபஸ்ட்டு ஒரு வீக்கே எவிக்ஷன் பண்ணி அனுப்பிச்சிடுவோம் வீட்டுக்கு, இல்லையா? ஸோ திங்க் ஓவர் வெதர் இட் இஸ் அ ஃபேர் எவிக்ஷன் ஆர் அன்ஃபேர் எவிக்ஷன் தெரியாது, பட் இருக்கிற கண்டஸ்டன்ஸ் இனிமேல் டிஆர்பி ரேட்டிங்ஸ் கொண்டு வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. வெல்கம் டு சென்னை வேவ். கீப் வாட்சிங், கீப் சப்ஸ்கிரைபிங். தேங்க்யூ ஆல்.